கர்நாடகாவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். திருமதி சுஹா, என்னதான் நடந்துச்சு? வணக்கம்க்கா. நாங்க ஆஃப்டர் மேரேஜ் ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போனோம். அங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சாமான் ஹவுஸ் தான் நார்மலா இருந்துச்சு. தென் போறதுக்கு முன்னாடி எங்க ஹஸ்பண்ட் எப்பயுமே அதை எப்படி சாமியெல்லாம் கும்பிட்டு தான் நார்மலா போடுவாங்க. அதே மாதிரி சாமியெல்லாம் கொண்டுட்டு போறப்பதான் பூசேரி இவர் சொன்னாரு, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பேபியோட ஆத்மா இருக்குமா, நீங்க அது விரட்டாதீங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க வரத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆயிருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும் போது உங்களோட சாப்பாட்டுல ஒரு பகுதி மட்டும் அதுக்கு தனியா ஒதுக்கி வச்சிருங்கன்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க சாமி கும்பிடும் போது நீங்க அதுக்கிட்ட வேண்டிக்கோங்க, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே போ, நான் சாமி கும்பிடுறேன், அப்புறம் நீ வா, அந்த மாதிரி சொல்லிருங்க, அது ஒண்ணும் பண்ணாது, உங்களுக்கு உதவியதான் இருக்கும்ட்டு அவர் சொன்னாரு. அதை கேட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருந்திருக்குமே? இல்லக்கா, ஏன்னா அது சின்ன பேபின்னு தான் சொன்னாரு. ஏற்குறைய அதுக்கு ஒரு 5 வயசு 4 வயசு அந்த மாதிரி தான் சொன்னாரு, சின்ன பிள்ளைன்னாரு. ஸோ நாங்க அதை அவ்வளோ கேர் எடுத்துக்கல. ஓ சின்ன பிள்ளை தானே, ஹெல்ப்பா தானே இருக்க போகுதுன்னாரு. நாங்களும் அதுவும் விட்டுட்டோம். ஸோ நாங்க என்ன பண்ணோம், நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நார்மலா வீட்டுக்குள்ள சாப்பிடும் போது கூட ஒரு பகுதி சோறு தனியா வச்சிருவோம். சோறுலாம் காணாலாம் போகுது, அப்படிதான் இருக்கும் நார்மலாவே. சோறு தனியா ஒதுக்கி வச்சிருவோம். சாமி கும்பிடும் போது நான் நார்மலா வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வெளியே போங்க, நான் மறுபடியும் சாமி கும்பிட்ட கையோட அப்புறம் என்ன வாங்க, அந்த மாதிரி எல்லாம் நார்மலா வேண்டிட்டு 5-6 மாசம் அந்த புது வீட்டுல நார்மலா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணோம், சபாக்கு எங்களுக்கு வேலை வந்துச்சு. நாங்க பிஃபோர் 1 டே கிளம்புறதுக்கு முன்னாடி நானும் அவரு எல்லா ஜம்மும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு நாங்க காலையில கிளம்புறோம். காலை ஃபிளைட் அந்த மாதிரி தான் கிளம்பும் போது, நானும் இவரு கிளம்பும் போது இவருக்கு அர்ஜென்ட்டா கால் வந்துச்சு. ஏன்னா இவர் ஒயரிங் வேலை செய்யறதுனால இவருக்கு அர்ஜென்ட்டா கால் வந்துச்சு, இங்க கொண்டாடு வாங்க, ஒரு வீடு பிளாக் அவுட் ஆயிடுச்சு, ஹெல்ப் பண்றதுக்கு கொண்டாடு வாங்கன்னு கொட்ட கையோட இவர் என்னையும் வாழ் கூட சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டாரு. போனப்பதான் அந்த வீட்டுல ஒரு நாய்க்காரங்க இருக்கான். போனப்ப அவங்க என்ன ரொம்ப நேரம் குறுன்னு பாத்துட்டே இருந்தாங்க. அங்க ஒரு வயசான ஒரு நாய்க்காரு, அதுக்குதான் ஒரு 60 வயசு 50 வயசு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் குறுக்குன்னு பாத்துட்டு இருந்தாரு. நான் சரி ஏன்னா இப்படி பாக்குறாரு வயசான அங்கிள், என்ன காசு கேட்க எதிர்பார்க்கறாரு, இல்லைன்னா சாப்பாடு எதிர்பார்க்கறாருன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாரு. அப்புறம் என் ஹஸ்பண்டும் விரும்பி ஃபிளைட்டுக்கு முன்னாடி எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது செஞ்சுட்டு வெளியாகும் போது பார்த்துட்டே இருந்தாரு. வெளியாகும் போது தான் கூப்பிட்டு சொன்னாரு, பின்னாடி இது ஃபாலோ பண்ணுது பெருசா, அது அப்படி சொன்னாரு. அப்ப நான் உடனே என் ஹஸ்பண்ட் பெருசா ஃபாலோ பண்றேன்னு சொல்றாருப்பா, என்னன்னு கேளுங்க. ஹஸ்பண்ட் ஒன்னும் இல்லாம உங்க வீட்டுல உள்ள சின்ன பாப்பாவா தான் இருக்கும், மேபி அவர் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது, நம்ம கூட ஹெல்ப் பண்ண நம்ம இது வரைக்கும் கன்ட்ரோல் பண்ணல, அந்த மாதிரி சொன்னோம். நானும் விட்டுட்டோம். ஸோ அந்த அன்னைக்கு நாங்களும் ஃபிளைட் ஏறி போயிட்டு 2 நாள் அங்க வேலை இருந்துச்சுக்கா, சபா போயிட்டு வந்துட்டோம். சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திருமதி சுஹா அவங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு வினோதமான விஷயத்தை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு 5 வயது குழந்தையுடைய ஆத்மா இருந்திருக்கு. ஸோ அதற்கான அப்பப்போ என்னெல்லாம் செய்யணுமோ அதை முறையாக அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சபாவுக்கு போயிட்டு வந்ததும் என்ன நடந்துச்சு திருமதி சுஹா? சபாவுக்கு போயிட்டு வந்துக்கா ஒரு 1 வீக் இருக்கும் கழிச்சு என்னோட ஹஸ்பண்டோட ரிலேஷன்லாம் வந்தாங்க. அம்மா, அண்ணி, அண்ணனுங்க எல்லாமே கேரளிலேருந்து வந்தாங்க. கேரளாந்து வந்தப்ப எல்லாருமே லைக் ஹாலிடே டைம்ல கரெக்டா வந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் ஹாலிடே டைம்ல 2018 இருக்கும் கரெக்டா. அந்த டைம்ல வந்தப்பதான்
ஸோ எல்லாம் 1 வீக் ஹாலிடேல இருந்தப்ப எல்லாம் ஒன்னா தான் வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருந்தோம். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா 1 வீக் கேப்ல வந்து நான் வந்து குளிச்சிட்டு இருந்தேன் காலையிலே. அப்ப இவரோட அண்ணி என்ன பண்ணாங்க, கிச்சன்ல வந்து யார்கிட்ட தனியா பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் குளிச்சுட்டு வந்து அவங்க கிட்ட மறுபடியும் கேக்குறேன், நீ யார்கிட்ட நீ பேசிட்டு இருந்தேன்ட்டு. நீ என்ன இப்பதான் இங்க நின்றுகிட்டு இருந்த, அதுக்குள்ள எங்க போயிட்டு வர, நீ என்கிட்ட திரும்பி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல நீ நான் இப்பதான் குளிச்சிட்டு இருந்தேன், நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த, சத்தம் கேட்டு நீ மறுபடியும் வந்தா நீ இல்ல. நீ சொன்னாங்க, இல்லம்மா நான் இப்பதான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், நீ என்ன மின்னுட்டு வந்து வர, அப்பதான் நான் என்ன செய்யலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் சொன்னதுக்கு, இல்ல அவங்ககிட்ட தான் பேசுனேன் அப்படி இப்படின்னு அவங்க ஒரே குழப்பத்துல இருந்தாங்க. நான் ஒன்னே ஓகே சின்ன பிள்ளை வெள்ளாடுச்சு. அதே சட்டை தான் போட்டிருந்தீங்களா இல்ல வேற வேற சட்டையா? அண்ணி என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நான் அவ்வளவு அந்த அன்னைக்கு நான் அதெல்லாம் கேட்கல. ஏன்னா அவங்க டக்குன்னு பயந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க நிறைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. நான் விட்டுட்டு அவங்க வந்து பயப்படக்கூடாதுன்ட்டுன்னு நான் டக்குன்னு சொல்லிட்டேன். அல்ல பூ பறிக்க போயிருந்திருப்பேன், நீ உங்ககிட்ட குரல் கொடுத்துட்டே இருந்திருப்பேன், அந்த மாதிரி இப்படி கொஞ்சம் நார்மலா பேசிக்கிட்டே விட்டுட்டேன். நானும் பேசிக்கிட்டே வெளியாயிடுச்சு. இப்போ அவங்க வந்து பயம் கொடுத்து எதுவுமே பண்ணல, ஏன்னா பயந்துருவாங்கன்ட்டு. அதோட ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வேலை வந்து ஜெத்துவாக ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு வந்து வேலை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கஸ்டமர் கொஞ்சம் வேலை எடுக்கிற பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி இப்படியே ஒரு 1 வீக் 2 வீக் போய்கிட்டே இருந்துச்சு. அப்பயும் வந்து மனசு வந்து சரியில்லை, கருக்குன்னு பட்டு என்னடா அது நல்லா தானே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி ஆகுதுன்னு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் தான் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து ப்ரெக்னெண்டா இருந்தேன். எனக்கு நியூஸ் வந்துச்சு. நான் போய் செக் பண்ணப்ப நீங்க ப்ரெக்னெண்டா இருக்கீங்கன்னா ஒரு 2 months இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பேபி எங்க லைஃப்லன்னு. ஏன்னா இதுதான் என் லைஃப்ல வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு இதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேபின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு. எங்க லைஃப் அப்படியே கொஞ்சம் வந்துட்டு அவரும் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாரு. ஏன்னா வேலை ட்ராப் ஆனது கொஞ்சம் கோவத்துல இருந்தாரு, டென்ஷனா இருந்தாரு. கொஞ்சம் அப்பப்போ சண்டை வரும். அதுக்கு அங்கிட்டு வந்து பேபி இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு விட கொஞ்சம் நோம்லா சந்தோஷமா ஆரம்பிச்சிட்டு என்கிட்ட நல்லா பேசினாரு. இன்னொரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு நல்லா உங்களோட நிகழ்ச்சி தான் வந்து ராத்திரி 11 மணிக்கு ரேடியோட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா வீட்டுல வந்து நாங்க 2 பேர் தான் அக்கா. உங்களோட நிகழ்ச்சி தான் வந்து ராத்திரி 11 மணிக்கு போல கேட்டுட்டு இருந்தாரு. எங்க வீட்டுல படி இருந்தப்ப நான் உடனே படி நல்லா சத்தம் கேட்டுச்சு. நான் என்னடா சத்தம் கேக்குதுன்னு நேர படி மேல என்ன பண்ணிட்டேன், காஃபி வந்து இவர்கிட்ட குடிச்சிட்டு படி மேல ஏறி ஒரு 4 ஸ்டெப் ஒரு 5 ஸ்டெப் தான் வச்சிருக்கேன். ஏதோ நீ காலை பிடிச்சி வேகமா இழுத்துச்சு. எனக்கு நல்லா அந்த ஃபீல் இருக்கு. என்னமோ நீ காலை பிடிச்சி வேகமா இழுத்து போயிட அப்படியே கீழே விழுந்துட்டேன். நானே கீழே விழுந்துட்டு எனக்கு நல்லதான் நான் கீழே விழும்போது மண்டை வந்து நான் அம்மாவை கத்தும்போது யாரோ தாங்கி பிடிச்சாங்க. அது மட்டும் நல்லா இருக்கா தெரியும். ஆனா காலு வந்து இழுத்தது வந்து எனக்கு முரடான கையில ஒரு காலு பிடிச்சி இழுத்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் பேபி கலைஞ்சிட்டாங்க. நானும் அதுக்கு வந்து மனசும் சரியாம இருந்துச்சு. நான் என்னடா அது தப்பு நடக்குது, ஏன்னா அந்த பேபி நம்மளுக்கு ஹெல்ப்பா தானே இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு இழுத்த கையை வந்து முரடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. நீங்க தாங்கி பிடிச்சுன்னா நம்மள தலையை கீழே விழுவாம ஏதோ ஒரு கை இருந்துச்சு. இன்னும் நடக்குது வீட்டுல தெரியாம நான் ரொம்ப குழப்பத்துல ஃபீலா இருந்தேன்க்கா. அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, நார்மலா சாமி பார்க்கறவங்கள ஒரு இடத்துல ரொம்ப பாப்பாரு, நம்பிக்கை ஏதாச்சும் பிசினஸா இல்ல நான் வீடு இங்க நான் போறோம் இந்த மாதிரிதான். அவரு கூப்பிட்டு வீட்டுல சாமி பார்த்தாங்க. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.
ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவரு பார்த்தப்போ இங்கதான் சொன்னாரு, வீட்டுல உன்னை பெருசா உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்குதான்னாரு. அப்ப இவருக்கு புரியல, என்னப்பா நீங்க தான் சொன்னீங்களே வீட்டுல உள்ளது அந்த பேபி தானே, நாங்க செக்யூர் பண்ணல, எதுவுமே பண்ணல, என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. இவரு ஒன்னே நீங்க ரீசன்ட்டா எங்கேயோ போயிருக்கீங்க, போயிட்டு வர மட்டும் உங்க கூட அது பின்னாடி தொடர்ந்து வந்துருச்சுனாரு. அந்த ரீசன்ட்டா நான் சபா தான் போனோம், பட் அது வந்து ஒர்க் விஷயமா தான் போனோம், எதுவுமே நம்ம சுத்தல இருந்தோம். அப்புறம் அவர் சொன்னாரு, இது வேற எதுவும் நீங்க எங்கேயோ போயிட்டு வரும்போது ஃபாலோ பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் வளர்த்து பூஜை பண்ணாங்கப்பா. பூஜை பண்ணப்ப கூட எந்த ஒரு கச்சோரும் தெரியல. ஆனா வீட்டுக்கு மூலையில படிக்கு மேல ஏதோ ஒரு பெரிய உருவம் லைக் அது நின்றுகிட்டே எங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவரு சொன்னாரு. நான் வந்து எப்ப கேட்டேன், சின்ன பிள்ளைன்னு சொன்னீங்க, பெரிய உருவமா இருக்கு என்னதுன்னு ரொம்ப மைண்டு போய் கேட்டேன். ஏன்னா எனக்கு பயம் அதிகமா இருந்துச்சு. அப்பதான் அவர் சொன்னாரு, எங்க போனீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, இது உங்களதான் பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொன்ன போதுதான் எங்களுக்கு ஞாபகம் வந்து, எனக்கு பிரெக்னெண்டா நான் இருக்கிறேன்னு தெரியறதுக்கு முன்னாடி நானும் என் பொண்ணு வந்து ரொம்ப மீன் பிடிச்சிப்போம். அது எங்க 2 பேருக்கு லைக் ஒரு ரொம்ப ஒரு ஹாபின்னு சொல்லலாம். மீன் பிடிக்க 2 பேருமே போவோம், உட்காந்துனா விடிய மீன் பிடிக்குது அந்த மாதிரி எல்லாம். வந்து அந்த நைட்டு மீன் பிடிக்க போனோம். அங்க போயிட்டு வரும்போதுதான் வந்து பிரெக்னெண்டா இருக்கிற வசதியில என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துடுச்சு. அதனால இருந்தாரு. ஸோ நான் படி ஏறி என் பேபிக்கு அது ஃபாலோ பண்ணி வந்த வசதியிலதான் எனக்கு தெரியாது நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னெண்டா இருந்தது. எனக்கு ஃபாலோ பண்ணி வந்துச்சு. நான் படி ஏறி இறங்கும்போது என் காலை பிடிச்சி இழுத்ததும் அதுதான். ஆனா உன்னை தாங்கி பிடிச்சது அந்த பேபி தான், இல்லைன்னா உன் தலையும் அடிபட்டுருக்கும்னு சொல்லி எனக்கு சொன்னார் அந்த டைம்ல. சோ அவரு எனக்கு சொன்னது வந்து, உன் தலைய தாங்கி பிடிச்சது அந்த பேபி, ஆனா உன் கருவை கழிச்சது அந்த உருவம் தான். அது வந்து கூட தான் சுத்திக்கிட்டு இருக்குது, எங்க போனாலும் வரும், நீ மறுபடியும் பிரெக்னென்ட் ஆனாலும் உனக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு வாட்டி அது உன்னோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிடுச்சு, அது ஃபாலோ பண்ணி வரும்னாரு. அப்ப என் கணவர் அதிகமா பயந்து போய் என்ன பண்றது இது பண்ணுதுன்னு கேட்டு அப்புறம் சாமி தான் பார்த்தாங்க. ஆனா பெருசா அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு அந்த டைம்ல வந்து இந்த கண்ணு மினுக்கு நிக்கிறது, பயம் கொடுத்தது, முன்னெல்லாம் ஒண்ணுமே பண்ணலக்கா. ஒரே தடவை தான் குக்கிங் வந்தது, என் கணவர் குக் பண்ணாரு. அப்படிதான் வந்து நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு போட்டோ எடுத்து, போட்டோக்கு பின்னாடி ஒரு வீடியோ இருந்துச்சு, இன்னும் அந்த போட்டோ கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். நான் முடிஞ்ச யாராவது பண்றேன்க்கா. அந்த போட்டோக்கு முன்னாடி ஒரு சின்ன உருவம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அது அவ்வளவு தெரியல, காத்தா ஒரு புகை மாதிரி இருந்துச்சு. ஆனா அது கேட்டுட்டு அவருதான் உருவம்னாரு. நாங்க போட்டோ கமிஷன் கேட்டோம், அதோட விட்டுட்டோம். அப்புறம் சாமியெல்லாம் பார்த்த பிறகுதான் கடைசியா அவர் சொன்னாரு, ஓகே நான் வந்து கட்டுறேன், பட் இருந்தாலும் நீங்க ஜாகவா பார்த்துக்கணும், நீங்களும் நீங்க இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்காதீங்க, நல்லதுக்கு இல்லை, அப்புறம் வீடு மாறிடுங்க அப்படி இப்படின்னாரு. நீ கணவரும் பயந்துட்டு நான் ஒரே கடைசியா வேற வீடு பார்த்து இப்ப நாங்க வேற வீடு வந்துட்டோம். வந்து 3 வருஷம் ஆகுற போது, பட் ஸ்டில் எனக்கு இன்ன வரைக்கும் பேபி தங்கல. யான்னு கேட்டப்ப கூட நான் எலெக்ஷன்னால ஃபர்ஸ்ட் இது அந்த மாதிரி ஆனதுனால ஃபீல் இருக்கலாம் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு என்ன பயம்னா, நாங்க அது மோஸ்ட்லி பின்தொடருதான் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு சார், எனக்கு தெரியல. இந்த மாதிரி மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்காங்க? வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.